ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அண்ட் தெம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் ட்ரெஸ் யோர் ஃபேமிலி இன் கார்டனர் அண்ட் டெனிம் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷனில் தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு எஸ்ஸே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த எஸ்ஸே வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேவிஸ் செடனரிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபிலேருந்து ஒரு இன்ஸ்பயர்டான ஸ்டோரி அப்படின்னே பார்த்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியை வந்து எவ்வளோ தூரம் வந்து குயிக்காக எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நான் வந்து படிக்க வந்திருக்கேன். ஆனால் அந்த கதையை வந்து எக்ஸாமுக்கு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக எழுதிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சீக்கிரமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அஸ் வெர்சஸ் தெம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தீம் அஸ் வெர்சஸ் தெம் மென்டாலிட்டி. அதாவது இவங்களோட மென்டாலிட்டி என்ன? டெலிவிஷன் அஸ் கல்ச்சுரல் கேரேஜ். டெலிவிஷன் வந்து ஒரு கல்ச்சுரல் கேரேஜாக மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் சைல்டுஹுட் க்யூரியாலிட்டி அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே வந்து இதோட மெயின் தீமாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் அஸ் அண்ட் தெம் வந்து இன்க்ளூடிங் செடரிஸ் கலெக்ஷன். எந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் யுவர் ஃபேமிலி இன் கார்டனியர் அண்ட் டெனிம் அப்படிங்கிறது 2004 வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹியூமரஸ் அண்ட் ஒரு ப்ராமினெண்ட்டான எஸ்ஸே அப்படின்னு பார்த்துக்கலாம். இதோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா, சோஷியல் அப்சர்வேஷன், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அப்ரூடலிட்டி, செல்ஃப் ரைஜீனியஸ் அப்படிங்கிறது எல்லாமே இதோட மேஜரான தீம்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சைல்டுஹுட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடரிஸ் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புது நெய்பர்ஹுட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே ஃபேசினேட்டான லைஃப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நெய்பர் இருக்காங்க. அவங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா, டாம்கீஸ் ஃபேமிலி. அண்ட் டாம்கீஸ் ஃபேமிலி வந்து எப்படி போர்ட்ரே பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரில் இருக்கிறாங்க. அண்ட் நரேட்டர் ஃபேமிலியோட, அதாவது நம்ம செடரிஸ் ஃபேமிலியோட வந்து அவங்க ஃபேமிலி, அந்த டாம்கி ஃபேமிலி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு டிவி கூட கிடையாது. அவங்க ஈவினிங் டைம்லலாம் ஒரு டார்க்கான ரூமில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான சோஷியல் கல்ச்சரில் வந்து அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நரேட்டர் வந்து நம்மளோட நரேட்டர் வந்து டிவி பார்க்குறதுல பயங்கர அப்சஸ்டாக இருக்கிற ஒரு ஆள். அதுதான் ஒரு நார்மல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. டாம்கி ஃபேமிலிக்கு தான் இந்த டிவி பார்க்குற பழக்கமே இல்லை இல்லையா? ஸோ இவங்க இப்படி ஒரு பழக்கத்தில் வந்து இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்திருக்கும்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஆண்டி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இவர் வந்து ஓவர் ஹியர் பண்ணியிருப்பார். அதாவது ஒட்டு கேட்டிருப்பார். நம்ம எக்ஸாம் டைமில் வந்து ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எழுத முடியாதுல்ல, அதனால் ஓவர் ஹியர் பண்ணியிருப்பாருன்னு எழுதிக்கணும். அண்ட் அவர் வந்து ஒரு பயங்கர க்யூரியாசிட்டியோட இருப்பார். என்னடா இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நினச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த ஃபேமிலியை வந்து இவர் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பார். அண்ட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி, அதாவது செடரஸ் ஃபேமிலி அஸ்ஸுன்னும் அண்ட் அந்த டாம்கி ஃபேமிலியை வந்து தெம்முன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து அஸ் அண்ட் தெம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு கோரான ஸ்டோரியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேலவானை சுற்றி சுற்றி தான் வந்து வரும். அண்ட் நரேட்டர் வந்து ரொம்பவே டீப்பாக அவரோட டைம் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டை தான் வந்து வேவு பார்த்துட்டே இருக்கிறாரு. அண்ட் அவங்க வீட்டை அந்த லான்ல இருந்து பார்க்கறது, அண்ட் ரோட் சைடில் வந்து ப்ளே பண்ணால் நல்லா வந்து அவங்க வீடு தெரியும், டிவி பார்க்குறாங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறது தான் அவரோட வேலையாகவே வந்து தெரிகிறாரு. அண்ட் ஒரு நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குன்னு வந்து ஒரு கோல், ஒரு கேண்டி, ஒரு மினிமைஸான கேண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ளேயே சுற்றி சுற்றி வராரு அவங்க வீடு தெரிகிற மாதிரி. பிகாஸ் அவங்க டிவி பார்க்குறாங்களா, அவங்க லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு ஹாலோவின் நைட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம்கி சில்ட்ரன்ஸ்லாம் வந்து என்னன்னா, ஒரு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான லைஃப் அவங்களுக்கு இல்லை இல்லையா? ஸோ வந்து அவங்க எல்லாமே அந்த டவுனை விட்டு வந்து வெளியே போகிறாங்க. அண்ட் போயிட்டு திரும்ப வராங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நரேட்டரோட வீட்டுக்கு வந்து அவங்க வர்றாங்க. அண்ட் வீட்டு வாசலில் நிற்கிறப்ப அவங்கெல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணி காஸ்டியூம்ஸ் எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. பட் நரேட்டர் கையில் வந்து நிறைய கேண்டீஸ் இருக்குது. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து கேண்டீஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு அவங்கள ரொம்பவே வந்து அலட்சியமாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அண்ட் நரேட்டரோட அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் ரொம்ப டிஸ்ஹானஸ்டியாக, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, உன்கிட்ட இருக்கிற கேண்டீஸ் எல்லாமே நீ வந்து டாம்கீஸ்க்கு ஃபேமிலிக்கு வந்து நீ கண்டிப்பாக வந்து கொடுக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லாமே வந்து அவர் டேமேஜ் பண்ணி முடித்தாலும் நரேட்டர் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலை வந்து சென்சஸ் பண்ணுறாரு.
அவர் வந்து அவரோட கேண்டீஸை வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு அன்வர்தியாக வந்து ஃபீல் பண்ணாலும் அண்ட் என்ன நடக்குதுன்னா சைமல்டேனியஸ்லியா அவங்களோட ஹோல் ஃபேமிலி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரொம்ப கைண்டாக வந்து அந்த டாம்கி ஃபேமிலியில் நடந்துக்கிறாங்க. அண்ட் நரேட்டரோட ஃபாதர் வந்து அந்த டாம்கிட்ட வந்து அவர் ஈவினிங் பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவங்க நரேட்டரோட ஃபாதர் வந்து டாம்கிட்ட வந்து ரொம்ப கைண்ட்னஸாக ரொம்ப கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நரேட்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாம்கி ஃபேமிலி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளால வந்து இல்லை. அண்ட் அவங்களுமே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. அவங்களுமே ஒரு சாதாரண மனுஷங்க தான். நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ வந்தோமோ அதே மாதிரி தான் அவங்களுமே வாழ வந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளை விட. நமக்கு வந்து டிவி பார்க்க பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்களே தவிர அவங்களுமே வந்து சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அவருக்கு வந்து தெரியுது இதுவுமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு. இதோட வந்து அந்த எஸ்ஸே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பார்ட்டு தான். அண்ட் அந்த ஒரு கலெக்ஷனில் வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி. அண்ட் இது வந்து ஒரு மெயினான தீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து இதோட ப்ரீஃபான எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல இதை நீங்கள் வீடியோ பார்த்து இந்த ஸ்டோரி சம்மரைஸ் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இன்னும் ப்ரீஃபான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்லே வந்து நம்மளை அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.